வேற எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த மின்னப்பந்தரில் 6 மாதம் அளவாகவே இந்த பாதாள சாக்கடை அடைப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. நாங்களும் மாநகராட்சியில் போய் பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஜேயும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த அதிகாரிங்க பாதாள சாக்கடை தண்ணி வந்து நல்ல தண்ணியில் கலந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதுவே அவங்க வந்து பார்க்க மாட்டேன்ட்டாங்க. காவேரி மண்டபத்தில் இருக்க குழாயை கொண்டு வந்து இந்த நம்ம லைனில் சேர்த்து வச்சிருக்காங்க. கேட்டால் 5000 ரூபா பணம் கொடுத்தாதான் சரி பண்ணுறேங்கிறாங்க. இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 6 மாசமா நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அதனால இவங்க இந்த 3 பேர் இன்னைக்கு உடனடியாக இறந்துட்டாங்க. இதுக்கு என்னன்னு அவங்களுக்கு நஷ்டஈடு வந்து பண்ணி கொடுக்கணும். ஆமா, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தண்ணினாலதான் நல்லா இருந்தாங்க. எங்ககிட்ட பேசுனாங்க, என்கிட்ட நேத்து கூட பேசுனாங்க. நல்லா தான் அந்த அக்கா இருந்தாங்க. தண்ணி குடிச்சதுனாலதான் அவங்களுக்கு தண்ணியில தான் பாதிப்பு. 3 பேத்துக்குமே. இப்ப கூட ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போயிருக்கு. ஆனா வாமிட்டிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பையன் பேர் செந்தில். அந்த குழந்தை இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. இப்ப போய் அட்மிஷன் போயிருக்காங்கன்னா என்னன்னு தெரியல. ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்டே எடுக்கிறது இல்ல. பன்னு சாப்பிடுங்க, புரோட்டா சாப்பிடுங்கிறாங்க அதிகாரிங்க. போய் கேட்டா 30 பேர் அட்மிஷன்ல இருக்காங்க. சார் இந்த பிரச்சனை வந்து ஒரு 10 நாளாக நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து எல்லா அதிகாரிகளும் வராங்க, எல்லா சாக்கடையும் திறக்கிறாங்க, எல்லாம் வேலை செய்கிற மாதிரி சீன் கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா இப்போ போன இந்த 3 உயிர்கள் வந்து போகாமல் இருந்திருக்கும். அதை தவிர்த்திருக்கலாம். இவங்க வந்து செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்த இந்த வார்டு தொகுதி இந்த ஜேஇ இருக்காரு. அவர் வந்து 10 நாளாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் அதை பற்றி அவர் கண்டுக்கவும் இல்லை, இந்த இடத்துக்கும் வரல. ஆனால் இன்றைக்கி இறந்தவுடனே நாங்கள் வந்து போராட்டம்னு மறியல்னு உட்கார்ந்தவுடனே வந்துட்டு அங்கே உள்ளே வந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இப்படி இந்த பக்கம் பின் தெரு வழியாக ஓடி போயிட்டார். ஆளே இல்லை அவர். இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜேஇ வந்து இங்கேருந்து தூக்கணும். மக்களுக்காக தான் ஜேஇ அதிகாரிங்க எல்லாம். மக்களுக்கு செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுங்கன்னா 5000 கொடுங்க 10000 கொடுங்கன்றீங்க, அந்த காசை வாங்கிக்கிறீங்க. வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து காமிங்கிறீங்க, ஃப்ரிட்ஜு கீழே தண்ணி இருக்கு, ஏன் எடுக்கலைன்னா 5000 ரூபா ஃபைன் போடுவோங்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, செய்கிறீங்க. அப்போ மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்ல, அதுதானே உங்களுக்கு வேலை. அதுக்கு தானே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, என்னன்னு வந்து கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. 3 உயிர் போனவனே வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி எல்லாம் நடிக்கிறீங்க. இதுக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்க இந்த தொகுதியை சார்ந்த நேரு ஐயா எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி வந்து நாளைக்கு வந்து இதை பார்க்கணும். பார்த்து இறந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக இழப்பீடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடாது. நடக்காமல் இங்கே உள்ள கவுன்சிலரும் அவர் கொஞ்சம் வந்து இனிமேலாவது கொஞ்சம் இதாக இருக்கணும், கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. நானே பார்த்துருக்கேன். இந்த தெருவில் எல்லா சாக்கடையுமே 2-3 மாதமாகவே பார்க்குறேன். அடைச்சி தான் இருக்கும். கேட்டால் என்னங்கக்கா சாக்கடை அடைச்சே இருக்குது, என்னென்ன எங்கப்பா வராங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, சொன்னால் கவுன்சிலர் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து மாநகராட்சியோட அதிகாரிகளோட அலட்சிய போக்குனால இப்போ 3 ஊர் போயிருக்கு. இது இல்லாமல் இப்போ ஒரு 30-40 பேர் அட்மிட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க நிலைமை என்னங்கிறது போக தான் தெரியும். நல்ல மாதிரி கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா வந்துட்டா சந்தோஷம். இப்போ அதில் ஏதாவது உயிர் போச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? இவங்க எல்லாமே நடந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா 3 மாத குழந்தை, அந்த குழந்தை வந்து நல்லா எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இட்லி வாங்க போவேன், நான் பேச மாட்டேன். அந்த குழந்தை வந்து பேசும், அழகாக அது பாட்டுக்கு பேசும், யார் வந்தாலும் பேசும். அந்த மாதிரி குழந்தை எனக்கே தெரியாது. இப்போ வந்து கேட்குறேன் இறந்துருச்சின்றாங்க. அவங்க அப்பாவை பார்த்தோன்னா தான் தெரியும் யார் குழந்தையாங்கிற, என் குழந்தை தானேங்கிறாப்புல. இது அதனால சொல்லிக்கிறது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதிகாரிங்க எல்லாரும் வந்து அதிகாரிங்க மட்டும் இல்லை, அரசியலில் இதில் சம்மந்தப்பட்ட அரசியல் இந்த தொகுதியில் இருக்கிற நேரு முதற்கொண்டு வார்டு கவுன்சிலரு, மேயரு எல்லாருமே வந்து இதுக்கு வந்து நாளைக்கு வந்து என்ன நடவடிக்கைணுமோ நாளைக்கு இந்த தெருவுக்குள்ளே வரணும். அவங்க வந்து என்ன செய்யணுமோ செய்யணும். செய்யலைன்னா இது வந்து தெருவில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு நடு ரோட்டில் உட்காந்துருவோம், மெயின் ரோட்டில் உட்காந்துருவோம். என்ன பிரச்சனைனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், செஞ்சு காட்டுவோம். நல்ல மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு வேலை இருக்காது. நன்றி, வணக்கம்.